என்னுடைய பெயர் ஆறுமுக சசிகுமார். என்னுடைய சொந்த முகவரி கிளிநொச்சி. நான் 2008ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் படையாற்றப்பிலே இணைத்து 3 மாதங்கள் கிளிநொச்சி பகுதியில் எனக்கு பயிற்சி அளித்து அவர்களுடைய அந்த மறைமுக பெயரான நூறுகான அந்த விடுதலை புலிகளுடைய மறைமுக பெயரான இளவன் என்ற பெயரோடு என்னை தங்களுடைய அமைப்பிலே எனக்கு செயற்படுத்தினார்கள். களமுனையிலே, அதாவது பல தொகுதியிலே தங்களுடைய களமுனையிலே ஈடுபடுத்தப்பட்ட போது காயமடைந்து இடது காலனை நான் இழந்தேன். இதன் பின்னர் தொடர்ந்த இறுதிக் போரிலே துடிப்பு வரையும் என்னை மீண்டும் களமுனையிலே என்னை ஈடுபடுத்தினார்கள். அதன் பின்னர் 2009 2ஆம் மாதம் வரையும் நான் விடுதலை புலிகளோடு களமுனையிலே ஈடுபட வேண்டிய கட்டாய தேவை இருந்தது. 2008ஆம் ஆண்டு என்னை விடுதலை புலிகள் தங்களுடைய அமைப்பிலே கட்டாயமானபோது மீண்டும் நான் எங்களுடைய உறவுகளோடு என்னுடைய சகோதரங்களோடு நான் மீண்டும் இணைவேன் அல்லது உயிரோடு வாழ்கின்ற ஒரு நிலை ஏற்படுமா என்ற ஒரு நிலை எனக்கு ஐயமாகவே இருந்தது. 2009 மே மாதம் 16ஆம் தேதி படையினருடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ளே பட்டுவாளூடாக நகர்ந்து சென்றபோது ஓமந்தை சாவடியில் படையினருடைய வேண்டுகோளுக்கு அமைய நான் படையினரிடம் சரணடைகிறேன். அங்கே இருந்து அதாவது உடல் இயலாதவர்களை, கால் கை கண் இல்லாதவர்களை வசதியான நிலையங்களுக்கு இங்கே இருந்த அதிகாரிகளால் தெரிவு செய்யப்பட்டு மாற்றப்பட்டது. பின்னர் இவ்வாறு இயலாதவர்களை வசதியான அந்த நிலையங்களுக்கு மாற்றப்படுகின்ற போது அதில் நானும் ஒருவனாக மாற்றப்பட்டு அங்கே இருந்த அதிகாரிகளால், அங்கே இருந்த புனர்வாழ்வு நிலையங்களில் இருந்த அதிகாரிகளால் எங்களுக்கென்று தொழில் வாய்ப்பு கிடைக்கப்பட்ட அதிலே கார்பெண்டர், மற்றது கணனி, இவ்வாறு பல தொழில் பயிற்சிகள் வழங்கப்பட்ட போது நானும் எனக்கு விருப்பமான, அதாவது இந்த அறிவு கேட்டின வகையில் நான் கணனி பயிற்சியை பெற வேண்டும். அதனை பெற்று புனர்வாழ்வு முடிந்ததும் சமூகத்தில் நான் ஒரு இத்தொழில் மூலம் எனது குடும்ப பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு, விருப்பத்தோடு அதை நான் ஏற்று அதனை நான் தொடர்ந்தும் ஏற்று நிறைவு செய்தேன். 2009ஆம் ஆண்டு காவூர சாதாரண கல்வியினை அங்கே எங்கள் புனர்வாழ்வுக்காக பொறுப்பாயிருந்த முயற்சியினூடாக பயனாக நாங்கள் 25 பேர் அந்த முகாமுக்குள்ளே சகோதர தேர்வு எழுதுவதற்காக நாங்கள் முயற்சி செய்து படித்து அந்த தேர்விலே நான் என்ற பெறுவரை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் எனக்கு புனர்வாழ்வுக்காக கிடைத்தது. பின்னர் 2010ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எங்களுக்கான இந்த புனர்வாழ்வு முடிஞ்சு நாங்கள் எங்களுடைய பெற்றோரோடு சகோதரர்களோடு நாங்கள் இணைக்கப்பட்டோம். நான் புனர்வாழ்வுகளை பெற்ற அந்த கணனி பயிற்சியினூடாக சொந்த இடத்திலே நான் இப்போது எனது தொழிலை நான் ஆரம்பித்து நடத்தி வருகிறேன். தற்போதைய இந்த பொருளாதார நிலையில் என் குடும்பத்தினுடைய நான் போகக்கூடிய நிலையில் இன்றைக்கு இருக்கிறது என்றால் அன்று நான் அந்த புனர்வாழ்வு மையத்திலே நான் எனக்கு வழங்கப்பட்ட அந்த தொழிற்பயிற்சியினூடாகவே தான் நான் இன்றைக்கு எனது குடும்ப